சந்தியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல லட்சுமியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து தனா பொய் சொல்லிட்டு போறா. இதில் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. முதல்ல போய் தனாவை காப்பாற்றியே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. உடனே சீனுக்கிட்ட போய் சீனு தனாவை காப்பாற்றி ஆகணும். சீனு தனா பொய் சொல்லிட்டு போயிருக்காங்கிறாங்க. தனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. தனா அப்படியெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டாங்கிறாங்க சீனு. சீனு நான் சொல்கிறத நம்ப. அவள் கூட படித்தவங்க எல்லாத்தோட தான் மேட்ச்சுக்கு போகிறதா சொன்னான். ஆனால் இப்போ அவன் கூட படித்தவங்க அவள் இவ்வளோ பட பைத்தியமானவ பேட்மேட்டில். ஆனால் அவளே போகலிங்கிற போது இவள் எதுக்காக போயிருக்கா? அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதனால தனியாக போய் கோச்சு கூட கொண்டாடணும்னு நினச்சிட்டா போல இருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும். சீக்கிரமாக போய் அவளை கூட்டிகிட்டு வரணும். வா சீனுன்னு கூப்பிடுறாங்க. சீனு வர மறுக்கிறாங்க. தனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அவள்லாம் போய் சொல்ல மாட்டா. கோச்சு கூட தானே போயிருக்கா. மேட்ச் முடிஞ்சதும் வந்துடுவாங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா சீனுவை நம்ப வச்சு புரிய வச்சு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க மாயா. வீட்டில் யாருக்குமே தெரியாமல் சீனு மாயா 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக தனா கார்த்தி 2 பேரும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்க. கார்த்தி ஹோட்டல்லையே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி தனாவை அப்படியே மெய் செலுக்கிற வைக்கிறாங்க. உன்னோட பிறந்த நாளை இந்த மாதிரி எப்போவுமே கொண்டாட முடியாத அளவுக்கு நான் சிறப்பாக கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கி வெட்டி கட் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. தனாவும் கார்த்திக்கு ஊட்டி விட்றாங்க. கோச் இது வரைக்கும் என்னோட பிறந்த நாளை இப்படி யாருமே கொண்டாடுனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அவ்வளோ முழுமையாக நம்பி கார்த்தி தோல் மேலே சாஞ்சுக்கிறாங்க. தனா இதுதான் உன்னோட கடைசி பிறந்த நாளாக இருக்குங்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமா 2 பேரும் சரின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேக் ஊட்டி விட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணாவும் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு. கார்த்திக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. தனா நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா பிறந்தநாள் பார்ட்டியெல்லாம் எப்படி நல்லா கொண்டாடினீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பாங்கிறாங்க கார்த்தி. சரி நான் சொன்ன மாதிரி செய். இப்போ அவன் உன் மேலே மயக்கத்தில் இருப்பாள். அதனால ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் மயக்க மருந்தை கொடுத்து மயக்கம் தெளியிருக்க 5-6 மணி நேரமாகும். அவள் ரூம்லேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹோட்டல் சர்வர்கிட்ட நான் எல்லாமே சொல்லி வச்சுட்டேன். நீ போய் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடு. கண்டிப்பாக அவள் குடிப்பாங்கிறாங்க. அவள் குடிக்கலைன்னா என்ன செய்யுதுன்னு காட்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை உன் மேலே இருக்கிற மயக்கத்தில் நீ என்ன சொன்னாலும் அவள் கேட்பா. கண்டிப்பாக குடிப்பா. நீ குடு அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. ஹோட்டல் சர்வரை வந்து பார்க்குறாங்க கார்த்தி. அவர் தண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வாங்க சார் வாங்க. இதை குடித்தா தான் நான் கொஞ்சம் தூங்குவேன். அதனால தான் இதை கொஞ்சம் சாப்பிட்டேன். பரவாயில்ல சார். உங்கள் அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இந்தாங்க ஜூஸ் 2 டம்ளர் கொடுக்குறேன். அவங்களுக்கு சந்தேகம் வராது. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று குடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை ஒரு டம்ளரில் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. கார்த்தியும் அதை வாங்கிட்டு போய் தனாவை கூப்பிட்றாங்க. தனா பார்த்துட்டு ஐயோ என்னால் ஜூஸ் குடிக்க முடியாது, வயிறு ஃபுல்லாக இருக்குது கோச், என்னால் முடியாதுங்கிறாங்க. சரி கம்பல் பண்ணால் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் அவள் குடிக்கும்போது குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் எடுத்து அந்த பக்கமாக வச்சிடுறாங்க. மாயா சீனும் 2 பேருமே தேடிக்கிட்டு வராங்க. தனா பொள்ளாச்சியில் இருக்கான்னு தெரியும். ஹோட்டலில் இருக்காளா இல்லை காலேஜ் ஹாஸ்டலில் இருக்காளா லாட்ஜில் இருக்காளா ஒன்றும் தெரியலையே, எப்படி நம்ம கண்டுபிடிச்சு போகிறதுங்கிறாங்க சீனு. மாயா ஃபோன் பண்ணாலும் தனா எடுக்கவே இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிச்சு போகிறதுங்கிறாங்க சீனு. தனா தெரியாமல் ஃபோனை வச்சிருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் எங்கே போனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவகிட்ட லொக்கேஷன் பொண்ணு நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அவள் எங்கே போனாலும் அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும், காட்டி கொடுத்துரும். அவள் எங்கே இருக்கான்னு நம்ம ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்காலோ அது லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும், நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. மாயா திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்து தனா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. தனாவும் கார்த்தியும் ரூமில் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மகாலிங்கம் ஃபோன் பண்ணதுனால அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அப்படியே ரெய்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சீனு மாயா 2 பேரும் அந்த லாட்ஜை கண்டுபிடிச்சு அங்கே வந்து விசாரிக்கலான்னு வரும்போது அங்கே யாருமே இல்லை. என்னது ரிசப்ஷனில் யாருமே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. ரிசப்ஷனில் முன்னாடி இருக்கிற அந்த மேனேஜர் நல்லா தண்ணியை போட்டுட்டு மட்டையாகி கிடக்குறாரு. இவர் எழுந்திருக்க மாட்டார் போல இருக்குது. இவர்கிட்ட எப்படி விசாரிக்கிறது? அவங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்காம போய் பார்க்கறது? சரி இந்த ரெஜிஸ்டர் நோட் இருக்கு இல்லையா, அதில் கண்டிப்பாக கார்த்தியும் தனாவோட பேரும் கொடுத்துருப்பாங்க, அவங்க அட்ரஸையும் கொடுத்துருப்பாங்கல்ல. ரூம் நம்பர் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ரெஜிஸ்டர் நோட் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேருந்து பேரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரூம் நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வழியாக சீனு மாயா பக்கத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடியே இந்த பக்கமாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு கும்பலாக வர்றாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே சீனு மாயா 2 பேரும் கார்த்தியும் தனாவையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட் பார்க்கலாம்.